காரா பூந்தி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு வந்து நான் எல்லாத்தோட மெஷர்மெண்ட்டும் கொடுத்துருக்கேன். ஃபஸ்ட்டு நான் வந்து கடலை மாவு வந்து மெஷர் பண்ணிக்கிறேன். கடலை மாவு வந்து நான் வந்து ரவுண்டாக வந்து 500 கிராம்ஸ் எடுத்திருக்கேன். ஸோ இதில் வந்து அரிசி மாவு சேர்க்க போகிறேன். அரிசி மாவு பார்த்தீங்கன்னா 50 கிராம்ஸ். ஸோ இந்த அரிசி மாவு வந்து இந்த கடலை மாவோடு சேர்த்துட்டு இது எல்லாத்தையும் கூட நீங்கள் ஒரு வாட்டி ஜலிச்சு எடுத்துக்கோங்க. உப்பு பார்த்தீங்கன்னா கரெக்டாக நான் 7 கிராம் சேர்த்துருக்கேன். ஏன்னா 1 கிராம் வந்து ஃபைனலாக கூட சேர்த்துக்கலாம் வேணும்னா. இல்லாட்டா இதே உப்பு கரெக்டாக இருந்தால் நீங்கள் விட்டுறணும். அப்புறம் பெருங்காயத்தூள், அப்புறம் 1 ஸ்பூன் வந்து சில்லி தூள், உங்களுக்கு எக்ஸ்ட்ரா காரம் வேணும்னா சேர்த்துக்கலாம். கொஞ்சோண்டு மஞ்சத்தூள் சேர்த்துருக்கேன். இதில் நான் பேக்கிங் சோடாலாம் எதுவுமே யூஸ் பண்ணல. இது எல்லாத்தையும் நல்லா வந்து மிக்ஸ் பண்ணணும். ஸோ இது எல்லாத்தையும் இப்போ ஜலிச்சா கூட நீங்கள் ஜலிச்சுட்டு அதுக்கப்புறமா தண்ணி சேர்த்துக்கோங்க. தண்ணி பார்த்தீங்கன்னா நான் வந்து கரெக்டாக 653 ml தண்ணி ஊற்றினேன். ஸோ நான் எவ்வளோ தண்ணி யூஸ் பண்ணணும் அதை நான் கரெக்டாக மென்ஷன் பண்ணியிருக்கேன். ஃபஸ்ட்டு நல்லா இந்த மாதிரி திக்காக வந்து மிக்ஸ் பண்ணிக்கிட்டேன். ஏன்னா அப்போ தான் அந்த கட்டி கட்டியாலாம் இருக்காது. அப்புறமா நம்ம நல்லா திக்கான பேஸ்ட் ஆகிட்டோன்னே இந்த லம்ஸ்லாம் இல்லாததுக்கப்புறம் நம்ம எக்ஸ்ட்ரா வாட்டர் ஊற்றிட்டு நல்லா இந்த மாதிரி தோசை மாவு பாத்திரத்தில் மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கிட்டேன். ரொம்ப தண்ணியாக நான் பண்ணல, கொஞ்சம் திக்காக தான் பண்ணியிருக்கேன். ஏன்னா எண்ணெயும் நிறைய குடிக்காது, கொஞ்சம் ஷேப்பும் வந்து வரும்னு சொல்லிட்டு நான் கொஞ்சம் திக்காக தான் ரெடி பண்ணேன். நெக்ஸ்ட்டு ஒரு கடாயில் எண்ணெய் எடுத்துக்கோங்க. எண்ணெய் வந்து கொஞ்சம் அதிகமாக எடுத்திங்கன்னா நம்ம வந்து நிறைய மாவு ஊற்றி பண்ணலாம். ஏன்னா நம்ம ஊற்ற ஊற்ற குக் ஆகிட்டு சைடில் தான் போகும். ஸோ கொஞ்சம் நிறைய எண்ணெய் எடுத்தோன்னா நிறைய சீக்கிரமாக நம்ம வந்து ரெடி பண்ணிடலாம். நான் கொஞ்சம் கம்மியாக தான் எண்ணெய் எடுத்திருக்கேன். இந்த பூந்திக்கு வந்து ஆயில் நல்லா ஹீட்டாக இருக்கணும். இந்த மாதிரி கீழே செட்டில் ஆகுது பார்த்திங்கன்னா ரொம்ப லேட் ஆகும் மேலே வர. அப்போ வந்து எல்லாமே ஒன்றுக்குள்ளே ஒன்று ஒட்டிக்கும். இப்போ கீழே எல்லாமே செட்டில் ஆகிடும். ஸோ இந்த மாதிரி போட்டோன்னே டக்குன்னு மேலே வரணும். அப்போ தான் வந்து நல்ல எண்ணெய் ஹீட்டாக இருக்குன்னு அர்த்தம். ஸோ நம்ம போடுறது எல்லாமே நல்லா குக்காகி மேலே வந்துடும். அப்போ கீழே எதுவுமே ஒட்டிக்காது, அப்புறம் கீழே வந்து செட்டில் ஆகாது. ஸோ இந்த மாதிரி குக்காகி மேலே வரப்போது நம்ம ஸ்லோ ஃப்ளேமில் வச்சுட்டு நம்ம குக் பண்ணிக்கலாம். நான் வந்து ஒரு மீடியமோட கொஞ்சம் ஹை ஃப்ளேமில் வச்சுருக்கேன். அப்போ தான் எண்ணெய் சூடாக இருக்கும், நம்ம போடுறதெல்லாம் மேலே வரும். இந்த மாதிரி நம்ம கரண்டியை யூஸ் பண்ணி எல்லாமே போட்டு முடிச்சதுக்கப்புறமா ஃப்ளேம் கொஞ்சம் கம்மி பண்ணிடலாம். ஏன்னா ரொம்ப ஹை ஃப்ளேமில் வச்சு போட போது சைடில் இருக்கிறதுலாம் டக்குன்னு தீஞ்சு போயிடும் ஃபஸ்ட்டு போட்டது. ஸோ கொஞ்சம் மீடியம் ஃப்ளேமோட ஹையில் வச்சுட்டு நம்ம இந்த மாதிரி மாவை ஊற்றிட்டு எல்லாமே மேலே வந்ததுக்கப்புறமா அப்படியே ஃப்ளேமை கொஞ்சம் கம்மி பண்ணிவிட்டு நம்ம கரண்டியை வச்சுட்டு ஸ்லோவாக மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். கொஞ்சம் நல்லா கலர் சேஞ்ச் ஆகிறதுக்கப்புறமா நம்ம எடுத்து போடணும். கலர் வந்து கம்மியாக இருக்க போதே நம்ம எடுத்து போட்டோம்னா உள்ளே நமுத்து போன மாதிரி இருக்கும். ஸோ நம்ம ஆறுனதுக்கப்புறம் சாப்பிட்டு பார்த்தா நமுத்து போன மாதிரி இருக்கும். ஸோ கொஞ்சம் கலர் சேஞ்சும் ஆனும். அதே மாதிரி வந்து நம்ம போடுறோம்ல அப்போ பபுள்ஸ் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். நல்லா குக் ஆகிட்டோன்னே பபுள்ஸ்லாம் கொஞ்சம் கம்மியாகிடும். ஸோ அந்த மாதிரி டைமில் எல்லாத்தையும் எடுத்து நான் வேறு இதில் மாற்றி வச்சுட்டேன். இதில் வந்து நான் என்னெல்லாம் ஆட் பண்ண போகிறேன்னா முந்திரி பருப்பு, அதுக்கப்புறமா பூண்டு, கருவேப்பிலை. ஸோ உங்களுக்கு இதுக்கு மேலே வந்து வேர்க்கடலை வேணும்னா கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். நான் வேர்க்கடலை என்கிட்ட இல்லை, அதனால் சேர்க்கல. இல்லாட்டா அதுவும் சேர்த்தாலும் ரொம்ப நல்லாயிருக்கும். இது எல்லாமே நான் ரெடி பண்ணிவிட்டு ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுட்டேன். அதுக்கப்புறமா வந்து இப்போ நான் டோட்டலாக எவ்வளோ கிராம்ஸ் வந்திருக்குன்னு காமிக்கிறேன். ஸோ இது பார்த்திங்கன்னா நான் 0ல் ஆக்கிட்டு நான் ரெடி பண்ணி வச்சுருக்கேன். இந்த காரா பூந்தியை எல்லாமே இந்த பாத்திரத்தில் கூட்டிட்டேன். கொஞ்சம் என் குழந்த வீட்டில் எல்லாருமே இதை சாப்பிட்டுட்டாங்க. ஸோ எவ்வளோ இருக்கோ அதில் நான் மெஷர்மெண்ட் போட்டு காமிச்சிருக்கேன். ஸோ 860 கிராம்ஸ் கிட்ட வந்துச்சு. டோட்டலாக பார்த்தா 900 கிராம்ஸ் வந்திருக்கும். ஸோ இதில் வந்து நான் வந்து அந்த வறுத்து வச்சது எல்லாத்தையும் சேர்த்துட்டு கொஞ்சம் சில்லி தூள், காரம் இருந்தால் நல்லாயிருக்கும்னு சொல்லிட்டு கொஞ்சம் சில்லி தூள் சேர்த்துருக்கேன். அதுக்கப்புறமா கொஞ்சோண்டு வந்து உப்பு, உப்பு எல்லாத்தையும் சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். இந்த ஸ்நாக்ஸ் வந்து நான் கொஞ்சம் நிறைய குவான்டிட்டி செஞ்சுருக்கேன். ஸோ இது வந்து எனக்கு வந்து ஒரு 3 வீக்ஸ் வந்துச்சு. ஸோ அதனால் எனக்கு அந்த ஸ்நாக்ஸ்க்கு 3 வீக்ஸ் எந்த பிரச்சனையும் இல்லாமல் இருந்துச்சு. நான் வந்து தேவையானது மட்டும் ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் ஸ்டோர் பண்ணி வச்சுட்டேன். மிச்சத்தை வந்து இந்த டப்பாலே ஸ்டோர் பண்ணி வச்சுட்டேன். ஸோ வேண்டியப்போ எடுத்து யூஸ் பண்ணோம். ரொம்ப நல்லா இருந்துச்சு. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள்.